சதன் ஹெரால்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சந்திக்கும் இருக்கும் நபர் அம்பேத்கரை செயற்பாட்டாளர் வழக்கறிஞருமான திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சமீபத்தில் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி, அசோக் நகரை சேர்ந்த அரசு மேல்நிலைப்பள்ளியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு மகாவிஷ்ணு ஒருத்தர் கொடுத்த ஸ்பீச் இப்போ வைரலாகி தமிழக அரசுலேருந்து எல்லாம் கண்டிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். அதில் பேசியிருக்க விஷயம் அதுதான் அதில் அந்த பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நகைச்சுவை நடிகர் தாமு அவர் ஒரு நன்னெறிப்படுத்துகிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுக்க பள்ளிக்கூடமாக போயிருந்தார். அது ரொம்ப நாள் பலரால் கண்டு கொள்ளப்படாமல் இருந்தது. அதில் மாணவர்கள்லாம் அவங்கள தன்னை அறியாமல் அழுவாங்க, கண்ணீர் விட்டு கதறுவாங்க. அதில் இவர் உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா சாரி அப்படிலாம் பேசி மாணவர்களுக்கு மத்தியில் பேசுவார். அது பலரால் அது விரும்பப்பட்டாலும் கூட, ஆனால் மனநல மருத்துவர்களும் மனநல ஆலோசகர்களும் அது தப்புன்னு கண்டிச்சாங்க. ஒருத்தரை நீங்கள் குற்றணுறு கொள்ள செய்தல் என்பது, அதுவும் குறிப்பாக மழலைகளையும் 10 பருவ இளைஞர்களையும் குற்றணுறு கொள்ள செய்வது என்பது அவளை மன ரீதியாக பலவீனப்படுத்தும். அது பெற்றோர்கள் மீதான பாசத்தை அவர் எக்ஸ்போஸ் தானே பண்ண சொல்றாரு. அதுதான் தப்புன்றேன். ஆனால் அது பண்ணாது. அவர் பண்ண ஸ்பீச் அது பண்ணாது. அவர் பண்ண முறை தவறு. நீங்கள் பெற்றோர் மீதான பாசம்ன்றது நீங்கள் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ண முடியாது, ஃபீட் பண்ண முடியாது. நீங்கள் சில ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு பெற்றோர் தங்கள் குழந்தைங்களை இத்தனை முறை தொட்டு பேசணுன்றாங்க. பெற்றோர்கள் குழந்தைங்களோட பெற்றோர்கள் மேலே பாசத்தை வர வைப்பதற்கான அந்த செயல்பாடு பெற்றோர் தான் செய்யணுமே தவிர, ஒரு அரங்கு அமைச்சு ஒரு தனிநபர் உரை நிகழ்த்தி மாணவர் மாணவிகளை அழ வச்சு அதன் மூலம் பெற்றோர்கள் மேலே பற்றுதலோ பாசமோ கொள்ள வைக்க முடியாது. இன்னொன்று, யாருக்கும் யாரோ பற்றோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த குழந்தை எல்லாருமே கிளீன் சைட் சார். குழந்தை எழுத்தாளர் ஆயிஷா நடராசன் சொல்வார், இங்கே நன்னெறி வகுப்பு என்பது பெற்றோர்களுக்கு தான் தேவை, குழந்தைகளுக்கு தேவையில்லை. குழந்தைகள் உலகன்றது ஒரு கிளீன் ஸ்லேட். அது பிறக்கும் பொழுதே எந்த ஒரு கருத்து இல்லாமல் தான் பிறக்குது. நீங்களாம் தான் சாதி மதம் மேலே கீழே ஆண் பெண்ன்ற பாகுபாடெல்லாம் புகுத்துறது இந்த சமூகம் தான். அந்த குழந்தை தானாலாம் எதையும் கற்றுக்கல. நம்ம தான் அதுக்கு பொறுப்பு, இந்த சமூகம். நான் அது பெற்றோரை கூட நான் பெற்றோரை மட்டும் இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஏன் மற்ற குற்றவாளிகளோட ஜுவெனல் குற்றம் செய்யக்கூடிய ஜுவெனல்ஸை நம்ம ஏன் அவ்வளோ கருத்தோட நம்ம பார்க்குறோம்? ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த குழந்தை போய் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுதுன்னா அது இந்த சமூகத்தோட பொறுப்பு. ஒரு 15 வயசு குழந்தை போயிட்டு திருடுதுன்னா ஏன் திருடுது, எதனால, எது அதை திருட தூணுச்சு, ஏன் அதை போயிட்டு போதைப் பொருளுக்கு அடிமையாச்சு, இது எல்லாம் சமூகத்தோட கலெக்டிவ் பொறுப்பு. நீங்க ஏன் இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர்களை கூப்பிட்டு அவருக்கு என்ன தெரியும், முதல்ல அவருக்கு என்ன நன்னெறி இருக்கு, இது எல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. அப்பவுமே இது கண்டிக்கப்பட்டது. இது தொடராதுன்னு பள்ளிக்கல்வித்துறை. ஆமா, இது ஏதோ புதுசா ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இல்லை. இந்த தாமுன்ற அந்த நகைச்சுவை நடிகர் தாமுவோட சம்பவம் பரவலா கண்டனத்துக்குள்ளாச்சு. நிறைய பேர் அதை விரும்பினாங்க. அவர் நடத்தக்கூடிய விஷயங்களை அவர் பாராட்டெல்லாம் சொன்னாங்க. ஆனா அது சைக்கலாஜிக்கலே அது ராங், அது தப்பு. அது அந்த குழந்தைகளை மன ரீதியாக பலவீனப்படுத்தும். ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னொடனே என்ன குற்றம் பண்ணியிருக்குது அந்த குழந்தை? ஒரு 13 வயசு 14 வயசு குழந்தையோ பொண்ணோ பையனோ என்ன தப்பு பண்ணியிருக்க போகுது? அது அந்த பெற்றோர்களும் இந்த சமூகமும் நம்மளுக்கெல்லாம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனால் அப்பவே அது கண்டிக்கப்பட்டது. அதையும் மீறி இது மாதிரியான நபர்கள் பள்ளிக்குள் நுழைவது என்பது இந்த பள்ளிக்கல்வித்துறை எத்தகைய அஜாக்கிரதையோடு நடந்துக்குதுன்றதை காட்டும். ரொம்ப சமீபத்தில் கிருஷ்ணகிரி எடுத்துக்கணும். அங்கே நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகியாக இருந்த ஒருவர் NCC வகுப்பு நடத்துகிறன்ற பேரில் போயிட்டு குழந்தைகளை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கி வன்புணர்வு செஞ்சு அவர் எலி பேஸ்ட் சாப்பிட்டு உயிரை மாச்சிட்டாருன்னு இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுல, அதுலேயே பள்ளி கல்வித்துறையோட பொறுப்பு இருக்குல்ல. நீங்க சொல்லலாம், அது அந்த பள்ளி நிர்வாகத்துடைய சிக்கல் தானே சார். தமிழக அரசு கட்டுப்பாட்டில் எத்தனையோ பள்ளிகள் இருக்கு சார். ஒரு மீட்டிங் நடக்க போகுது, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நடக்க போகுது, பள்ளி கல்வி அவேர்ன்றேன். நீங்க பள்ளி நிர்வாகமும் அப்படி இல்லை. இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாரு, திஸ் இஸ் மை பிரமிஸ், என்னுடைய பிரமிசஸ்ன்றாரு. அந்த பொறுப்பு இருக்கணும்ன்ற விகேரியஸ் லயபிலிட்டி. சார், நம்மளோட மக்களோட கோவத்தை வெளிப்படுத்திருக்காரு சார். சரியான கோவத்தை நான் வெளிப்படுத்துவோங்க. நீங்க கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு இல்ல, நீங்க வெளிப்படுத்துறதுக்கு அமைச்சர். ஏன்னா அவங்க முடிவெடுக்கிற நிலையில இருப்பாங்க, தண்டிக்கிற நிலையில. கோவத்தை வெளிப்படுத்துறது அமைச்சரோட பணி இல்லை.
அமைச்சரோட பணி என்பது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வது. ஒரு பள்ளிக்கூடத்துல போலி என்சிசி பயிற்சின்னு ஒருத்தன் வரான். என்சிசி எவ்வளவு முக்கியமான தேசிய மாணவர் படைன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை கூட கவனிக்க முடியாத அளவுல இன்கம்பிட்டண்டா ஹெச்எம்ஸை நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு பள்ளி நிர்வாகத்தை வச்சிருக்கோம். அது தனியார் பள்ளியாவே கூட இருக்கட்டும். நீங்க வந்து ஒவ்வொரு பள்ளியையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரு, சீஃப் எல்லாரும் போய் இன்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அந்த டிவிஷன் சிஇஓ, டிஇஓ எவ்வளவு சூப்பர்வைசரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. இத்தனை நாள் வந்து ஒரு என்சிசி பயிற்சி நடந்திருக்குன்னா அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய அந்த கல்வி அலுவலர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இது வந்து ஒரு பெரிய பொறுப்பு சார். நம்ம வந்து யாருமே விலகக்கூடாது. வெறுமனே இது எச்எம், வெறுமனே இது ஆசிரியர், இது அந்த பள்ளியுடைய பிரச்சனைன்னு மட்டும் பார்க்க கூடாது. இதுக்கப்புறம் கடுமையான அறிவிப்புகள் வந்துருக்கு சார் தமிழக. இல்ல இதுக்கப்புறம் வந்தது பிரச்சனை. கிட்டத்தட்ட 1800 மாணவ மாணவிகளுக்கு அவர் தவறான கருத்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அதை எப்படி நீங்க அந்த மாணவிகள்லாம் நேற்று அழுறாங்க. அந்த 4 நாள் முன்னாடி பதிவேற்றப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த தாமு வீடியோக்கள்ல மாணவர்கள் அழுவாங்களோ அதே மாதிரி இதுல அழுகுறாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம்ன்ற நான். நீங்க வந்து வெறும் கோவப்பட்ட அமைச்சர் பாத்தீங்களா எவ்வளவு கொந்தளிச்சிருக்கிறாரு. அது ஏன் வேலை? இதை பார்த்து உணர்வு கொள்றது மக்களோட உணர்வு கொண்டுட்டா அவர் சரியான பொறுப்பான அமைச்சர்னு சொல்ல முடியுமா? அவர் அமைச்சரை பொறுப்படுத்துதல இருந்து பல விஷயங்கள் வந்து பள்ளி கல்வித்துறையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. திருவொற்றியூர்ல சில பள்ளிகள்ல ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடந்தது. இதை கண்டிச்சாங்க, பலர் போராட்டம் பண்றாங்க. இப்ப வந்து ஒருத்தன் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா சார் அதை வேற ஆன்மீக சொற்பொழிவுன்னு வேற போடுறாங்க சிலர். அது ஆன்மீக சொற்பொழிவே கிடையாது. நிறைய பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்கு. பிற்போக்குத்தனமான மாற்றுத்திறனாளிகள் பற்றிய சர்ச்சை கருத்துக்கள். நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர், அவர் வந்து உணர்வு கொண்டு இதுதான் ஒரு ஆசிரியர் பண்ணணும்ன்ற நான். அந்த ஆசிரியர் அவர் வந்து பொறுப்புணர்ந்து செயல்பட்டு இருக்கிறார். அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வந்து இன்னைக்கு காலையில பேட்டி கொடுக்குறாங்க தந்தியில, அப்படி ஒண்ணு பேச மறுபிறவை பத்தி அமைச்சரும் பாராட்டியிருக்காரு சார். பள்ளிக்கல்வி இருங்க, அமைச்சரும் பாராட்டியிருக்காரு. இன்னைக்கு அமைச்சர் பாராட்டுறதுக்கு எதுக்குங்க அமைச்சர்? இது மோ சங்கர்கள் வீர் கொண்டு எழ வேண்டும் சொல்லியிருக்காரு. எஸ்எம்சி மூலமா நடந்ததுன்றாங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இப்போ இந்த எஸ்எம்சின்னு சொன்னதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன். எஸ்எம்சில என்ன உறுப்பினராக சேர்த்துக்கங்கன்னு நான் ஒரு அரசு பள்ளியில போய் நான் கேட்கிறேன். எங்க பகுதியில் இருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு திருமணமும் ஆகல, குழந்தையும் இல்லை, உங்களை எப்படி நாங்க வந்து உங்க குழந்தையும் இங்க படிக்கலாம் நாங்க. சரி, அப்ப செயற்பாட்டாளர்களை எப்படி எஸ்எம்சியில கொண்டு வரதுன்னு குழந்தை பெறாதவங்களும் திருமணம் ஆனவங்களும் எஸ்எம்சியில கலந்துக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. கலந்துக்கலாம். எஸ்எம்சின்றது என்ன, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அந்த பகுதியில் வாழ்றதுனால எனக்கு ஒரு பொறுப்புணர்வு உண்டு. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு கைக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொரு எஸ்எம்சிலையும் அந்தந்த தலைமை ஆசிரியர்களுக்கு தோதானவங்க தான் எஸ்எம்சியில மெம்பரா இருக்காங்க. சில பள்ளிகள்ல தான் விதிவிலக்கா நல்ல நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அது கணிசமா கூட இருக்கலாம் எஸ்எம்சில சில நல்ல. ஆனா எஸ்எம்சி சொன்னா யாரை வேணாலும் உள்ள விட்டுருவீங்களா? தலைமை ஆசிரியர் எஸ்எம்சி மேல பழி போடுறீங்களா? அப்ப எஸ்எம்சி சொன்னா யாரை வேணாலும் உள்ள விட்டுருவீங்களா? அப்ப நான் அறிவியல் வகுப்பு நடத்தணும்னு நான் கேட்கிறேன், என்ன நீங்க உள்ள விட்டுருவீங்களா? அதுக்கான மாட்டீங்க. பின்பற்றுதல் இருக்கு. நான் அவரை விட நான் கேலிபரான ஆள் தான். சரிங்களா? அவர் பேசுனதை விட என்னால சயின்ஸை வந்து மாணவர்கள் புரியுற மொழியில சொல்ல முடியும். எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை தாண்டியும் இந்த விஷயங்கள் பள்ளியில் உள்ள சில குறிப்பிட்ட கொள்கைகளை உடைய ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. இது வந்து சார், இதுக்கு அரசு தான் பொறுப்பெடுக்கும். காரணம் வந்து, ஆனா இப்ப வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் காரணம் 4 நாள் ஆச்சு. யூடியூப்ல பதிவேற்றப்பட்டு 4 நாள் ஆச்சு. நேத்து அது வைரல் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிருக்குங்க. நீங்க உட்காந்துக்கிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து யார் யார் என்ன பேசுறா, ட்விட்டர்ல என்ன போடுறாங்க, ஃபேஸ்புக்ல என்ன போடுறாங்க, யூடியூப்ல என்ன போடுறாங்கன்னு பிடிச்சி வழக்கு போடுறீங்களா? இது போலீஸ் கண்டுக்காம இருந்தது என்ன? ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரா அவன் வந்து இழிவுபடுத்தியிருக்கான் ஒரு வகையில. எடிட் பண்ணி கை தட்டுற மாதிரி ரைட்டுன்னு சொல்ற மாதிரி எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கான். அதெல்லாம் விஷயங்கள். அப்ப நீங்க போலீஸ் என்ன வேலை பண்ணுது? ஒரு காக்னிசன்ஸ் தராது. அது ஒரு காக்னிசபிள். மாணவிகளை பத்தி தப்பா பேசியிருக்காரு சார். முன்ஜென்ம பாவங்களை பொறுத்து. ஆமா, அவரு அந்த முன்ஜென்ம பாவத்துக்கு தான் அவரு கொதித்து இருந்தார் அந்த ஆசிரியர். காரணம் அவர் ஒரு மாற்றுத்திறனாக இருப்பதனால். எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்களே, உன்னோட காரணம் வந்து நீ பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவம். ஆனா அது அப்படி கிடையாது. மருத்துவ ரீசன் எப்படி சார் பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம்னே எல்லாரும் கண்டிக்கிறோம். அது ஒரு அபத்தமான. நீங்க கண்டிச்சுட்டு போறது இல்ல. இப்ப இதை கண்டிக்க மாட்டேன்னு வேற அமைச்சர் சொல்லுவாரா? சார் கண்டிச்சு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதான் சார், எல்லா பள்ளியும் என்ன பணியிடை நீக்கம் பண்ணிருக்கீங்க, பணி மாற்றம் பண்ணிருக்கீங்க. அந்த அம்மா வந்து தந்தி டிவில பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி ஒன்று அவர் பேசவே இல்லைன்னா அவருக்கு வந்து வக்காலத்து வாங்குறாங்க. நாங்கள் பண்ணது மோட்டிவேஷன் ஸ்பீச் தானே. அந்த மகாவிஷ்ணுன்ற வந்து ஃபோர்ஜரியை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க காலையில் வரைக்கும்.
பணியிட மாற்றம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க மகாவிஷ்ணு. அது அவங்களுக்கு ஆதரவாளரா பேசுவாங்க சார். அப்ப நீங்க இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் என்ன முடிவு எடுத்து நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உண்மையிலேயே அவர் நாலேஜுக்கு வராம சிஇஓ வரைக்கும் எஜுகேஷன் டைரக்டர் வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட எல்லாருமே நடவடிக்கை பாய்ந்தா சொல்லி அந்த வீடியோல பதிவு பண்ணக்கூடிய நபர் பேர் வந்து சிஇஓ விட நீங்க பெரிய ஆளானா அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரா அவர் மிரட்டுறாரு, இஸ் த்ரெட்டனிங். அதுக்கப்புறம் தான் அமைதியா வராங்க. ஏன் சார் ஒருத்தர் உணர்வு இந்திய அரசமைப்பு சட்ட கூறு 28 உபப்பிரிவு 1 என்ன சொல்லுது? எந்த ஒரு அரசு பள்ளியிலையும் அரசு நிதி பெறும் எந்த ஒரு அரசு நிதியினாலேயே முழுமையாக நடத்தப்படும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசு நிதியினால் மட்டும் முழுமையாக நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு பள்ளிகளிலும் எந்த மத நிகழ்வுகளும் நடத்தப்படக்கூடாது. அது மைனாரிட்டி மெஜாரிட்டி எந்த மத நிகழ்வுகளும் நடத்தப்படக்கூடாது. நீங்க மைனாரிட்டி ரிலிஜியன்ஸ் இல்ல நீங்க ரிலிஜியனுக்காக இப்ப விவேகானந்தா மிஷன் இருக்கு, நிறைய பள்ளிகள் இந்து பள்ளிகள்லாம் இருக்கு, நிறைய மார்வாடி பள்ளிகள் இருக்கு, அவங்கெல்லாம் நடத்திக்கலாம். காரணம் அவங்க சொல்றதே வந்து எங்க மத பரப்புன்னு சொல்லிக்கிட்டே பண்றாங்க. காலையில பிரேயர்ல மத ஸ்லோகன், நிறைய கிறிஸ்துவ பள்ளிகள் இருக்கு, நிறைய இஸ்லாமிய பள்ளிகள், இந்து பள்ளிகள் எக்கச்சக்கமா இருக்குது. நீங்க இந்த இதுலலாம் பாத்தீங்கன்னா காவி ட்ரெஸ் போட்டுட்டு தான் அந்த மாணவர்கள் வந்து ட்ரெஸ்ஸே இருக்கும். சரி, அது நீங்க தடைபடும். ஆனா இது வந்து ஒரு அரசு பள்ளி, நீங்க இங்க கூட்டு வரீங்கன்னா என் குழந்தையோட வாழ்க்கை சார் இது. நீங்க வந்து நான் கண்டிச்சிட்டேன், நான் நடவடிக்கை எடுத்துட்டேன்னு சொல்லுவீங்களா? நீங்க இன்ஜெக்ட் பண்றீங்க என் குழந்தைக்கு. நீங்க வந்து மந்திரம் பெஞ்சா மழை பெய்யும், இதை கண்டிக்க வேண்டாம். ஒரு அறிவியல் கண்டிச்சிட்டு இருக்காங்க சார். ஏங்க ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அங்க இருக்கிறாங்களே, என்ன அறிவு இருக்கு? அந்த அசோக் நகர் பள்ளியில எனக்கு நீண்ட கால தொடர்பு. அதை விட கொடுமையான விஷயம் நடந்திருக்கு, பாதாபிஷேகம் நடந்திருக்கு. ஒரு ஆசிரியர்களை மதிக்கலாம், அதுதான் வந்து ஒரு தனியார். அதுதான் கல்வித்துறை அமைச்சர் சொல்லி இல்ல, அதுதான் அது என்ன கல்ச்சர், அது ரொம்ப ஃபியூடல் கல்ச்சர், அது கண்டிக்கத்தக்கது. அதுல வந்து அமைச்சர் கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நடத்தாதீங்கன்னு. அப்போ அவர் டிஓ லெட்டர்லாம் அனுப்பலாம், டிபார்ட்மெண்ட் லெட்டர்லாம் அனுப்பிச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. தனியார் பள்ளிகள்ல இருக்கிறதுனால இவங்க இதெல்லாம் வெளியே வரும்போது அப்ப நீங்க பண்ணலாம். ஆனா ஒரு அரசு பள்ளியில் நிகழ்ச்சி நடத்துறதுல வந்து அரசு துறை வந்து ரொம்ப கவனமா இருக்கும். இது வந்து தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் நீங்க தப்பிச்சுக்க முடியாது. புரியுதுங்களா? இது என் குழந்தைங்களோட வாழ்க்கை. இது வந்து எங்க வீட்டு குழந்தைங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்டது, அவங்க அறிவு சம்பந்தப்பட்டது. அரசமைப்பு சட்ட விரோதம் செய்யுது. 51A என்ன சொல்றது? சயின்டிபிக் டெம்பரை பூஸ்ட் பண்ணுங்கன்னு. நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க சார்? நீங்க ஸ்டெப் எடுக்காம இருந்தா பேசலாம் சார். தமிழக அரசுக்கு ஒரு நடக்கிற வரைக்கும் என்னங்க பண்ணி 4 நாள் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? மக்கள் கேள்வி கேட்ட பிறகுதான் பண்றீங்க. நேற்று பதறி போய் வராரு அமைச்சர், ஏங்க உங்க கூட போட்டோ எடுத்திருக்காருங்கன்னு சொன்னா நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க, நிறைய பேர் மனு கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் மிஸ்யூஸ் ஆகுதா இல்லையான்னு ஒரு அமைச்சர் இருக்கணுங்க. அமைச்சர்னா வந்து இந்த மாதிரி தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல, அமைச்சர் தெரியாம நடந்துச்சுன்னு நான் சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு அமைச்சர் அதுக்கு கிடையாது. இன்னொன்னு, இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து புதிய கல்விக் கொள்கைகள் நாங்க கையெழுத்திடலைன்னு சொன்னாலும் வெவ்வேறு ரீதியாக அது அமல்படுத்தப்பட்டுட்டு வருது. அதுக்கு ஒரே சான்றாவணமா நிக்கிறவரு ஐயா ஜவஹர் அவர்கள். அவரு அந்த புதிய தமிழ்நாடு கல்விக் கொள்கை தலைவராக இருந்து வெளியேறினாரு. வெளியேறும் போதே அவர் பல விமர்சனங்களை வச்சுட்டு தான் வெளியேறினாரு. ஆசிரியர் உமா மகேஸ்வரி சமீபத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துல மறுபடியும் பணி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் அந்த குழுல இருந்து வெளியே வந்தவங்க. இவங்க எல்லாம் சொல்றது வேறு ரீதியாக புதிய கல்விக் கொள்கை புகுத்தப்படுது. நேத்து நடந்த அந்த நிகழ்ச்சி கூட புதிய கல்விக் கொள்கையின் ஒரு நீட்சி தான். புதிய கல்விக் கொள்கை இந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அதோடைய ஒரு விளைவு தான் இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து பேசுறது. தமிழக அரசு ஏற்கல. நீங்க ஏற்கலன்ட்டு நடைமுறையில என்னங்க இருக்கு? எதிர்த்துட்டுதான். நடைமுறையில என்ன இருக்கு? வீடு தேடி இல்லந்தோறும் கல்வி என்னென்னமோ கொண்டு வரீங்களா? மாடல் ஸ்கூலு அது இதெல்லாம் உங்களுக்கு அது வெளியில இருந்து பார்க்க சொல்ல மாடல் ஸ்கூல் நல்லது தானேன்னு தோணும். ஆனா வடிகட்டல் முறை அது. புரியுங்களா? அது வேறு ரீதியான அது ஒரு தவறு. அது எல்லா குழந்தை பள்ளிக்கூடங்களையும் நீங்க வந்து தரம் உயர்த்தணுன்றதுதான் நம்ம மோட்டோவா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இது பண்றது வடிகட்டுறதுன்றது வந்து அது கல்வி முறை கிடையாது. அது கல்வியாளர்களும் அதுதான் சொல்றாங்க. நான் ஒரு சட்டம் படிச்சவனா நான் பாக்குறது வந்து நேத்து நடந்தது அது இந்திய அரசமைப்பு சட்ட விரோதம். அதுக்கு ஒரு வகையில விக்கேரியஸ் லைபிலிட்டி யாருக்கு இருக்கு? அமைச்சருக்கு இருக்கு. நான் முதலமைச்சர் கூட சரி குறை சொல்லலை, அவரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு யூஎஸ்ல.
நான் சார் அவரோட முதலீட்டாளர்களை சரி கவனம் முதல்ல ஈர்க்கறதுக்காக சரி ஓகே போயிருக்காரு. அவரு அரசு பணியா போயிருக்காரு 2000 crores இன்வெஸ்ட் சரி ஆயிருக்கு சார். 10,000 மேல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 10,000 இருக்கு. சரி 10,000 15 கம்பெனிஸ் மேல சரிங்க support பண்ணிருக்காரு. சரி நான் அதுக்குள்ள டிஸ்பியூட் போல சரி ஓகே சீஃப் மினிஸ்டர் வந்து அப்ராட்ல இருக்கிறார் இன்னொன்னு ஒருத்தருக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க இந்த அமைச்சர் தான் சார் முழு பொறுப்பு இருக்கு முழு பொறுப்பு அவர் தான் ஆமா சார், கல்வித்துறை சரிங்களா சம்பந்தமா இது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பள்ளி தான் மாட்டிருக்கு இந்த மாதிரி பல பள்ளிகள்ல நடக்குதுன்றது எங்க கேள்வி நேத்து ஒண்ணு இல்ல ஒரு தனியார் பள்ளியில வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஸ்ரீ சாய் பள்ளின்னு ஒரு பள்ளியில முட்டை எடுத்துட்டு போனதுக்கு அந்த குழந்தைய வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க லஞ்ச் சாப்பிடுவாங்க பண்ணிருக்காங்க அந்த பெற்றோர் வந்து 1 மணி நேரம் அந்த குழந்தைக்கு தாமதமா லஞ்ச் எடுத்துட்டு போயிருக்காங்க முட்டை புரியுதுங்களா தனியார் பள்ளி. அப்ப இது வந்து பள்ளிகள்ல நடக்குது இதெல்லாம் நீங்க எல்லாம் கவனிக்கணும்ன்றேன் நான் இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே ஒரு அமைச்சர் பள்ளி கல்வித்துறை என்ன சார் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வர போறீங்களா இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே என் மாணவரை நீங்க வந்து அறிவுள்ளவனாக்கணும் இன்னொன்னு தமிழ்நாடு இன்னைக்கு ஆளூர் ஷானவாஸ் ரொம்ப அழகா போட்டிருக்காரு தமிழ்நாடு வந்து கல்வி தான் இங்க மெயின் அரசியல் இங்க கல்வியை பத்தி தான் எல்லா இயக்கங்களும் பேசுறாங்க. உள்ள வருதுன்னு இருக்கிறாரு அது உண்மை இங்க ஏற்கனவே வந்து நம்ம 3 வருஷமா புலம்பிட்டு இருக்கிறது புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க எல்லாம் செயற்படல எல்லாம் கட்சி அமைப்புகள் தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகளின் ஆட்சி தான் நடக்குதுன்னு இருக்காங்க அது இந்த சம்பவம் வந்து அதையும் வெளிக்காட்டுது ஏதோ ஒரு அரசு அதிகாரி டைரக்டரோ இல்ல சிஇஓவோ வந்து இவன் இந்த மாதிரியான வந்து ஃபோர்ஜரி பேர் வழிகளை வந்து உள்ள புகுத்தி ஏன் சார் அவனுக்கு வந்து என்சிசி மாணவர்கள் வந்து அவனுக்கு சல்யூட் வச்சு அவனை வந்து கௌரவப்படுத்தி கூட்டு போறாங்க என்னது இது தவறுதா சார் என்சிசி கூட இதை கண்டிக்கணும்ன்றேன் இந்த மாதிரியான நபருக்கு எப்படி வந்து என்சிசி மரியாதை தரலாம் சார் நீங்க நடவடிக்கை பாயலன்னா நம்ம இல்ல நடந்தே இருக்கக்கூடாதுன்ற ஏங்க ஒரு பள்ளி இடிஞ்சு விழுந்துட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பீங்களா இது பள்ளி இடிஞ்சு விடுறத விட ஆபத்துன்ற நான் புரியுதுங்களா என்னை முட்டாளாக்குறது என்னை கொலை செய்யறது என்ன மரணத்துக்கு தள்ளுறதாக எனக்கு மரணத்தை ஏற்படுத்துவது அளவுக்கான என்னை முட்டாளாக்குறது நான் உயிரோட இருக்கிறது மட்டும் அரசோட பொறுப்புல என்னை வந்து என் குழந்தைகளை நீங்க முட்டாளாக்க கூடாது இன்னொன்னு அங்க தலைமை ஆசிரியரா இருக்கிறவங்க அதுல என்ன விஜிலண்டா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒண்ணுமே எடுக்கலையே அவங்க அது வந்து எடுத்த ஆசிரியரும் மற்றவங்க சமாதானப்படுத்துறாங்க அவர் இழிவுபடுத்துறாரு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ ஒரு வீடியோ வருது தலைமை ஆசிரியரும் அவங்களும் பேசின வீடியோன்னு சொல்லி அதுல என்ன பேசுறாங்க கடவுளுன்றான் அதுன்றான் இதுன்றான் இதெல்லாம் பேசுறதுக்கு அரசு பள்ளி முழுக்க பிற்போக்குத்தனமான இதெல்லாம் இன்னொன்னு அவங்க முன்னாடியே உட்காந்து டேபிள் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்போ இவன் யாருன்றதான் அந்த தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னொன்னு நான் வந்து அதே அசோக் நகர் பள்ளி அந்த அசோக் நகர் பள்ளி உண்மையிலேயே நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கிறதுன்றதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த சாதனைகளுக்கெல்லாம் காரணம் அந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் அந்த மாணவிகள் தான் முதல் பொறுப்பு அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள அப்படி தயார் செஞ்சு வச்சிருக்க ஆசிரியர் பெருமக்கள் உண்மையிலேயே அது ஒரு நல்ல பள்ளின்னு தான் எனக்கு தெரியும் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சரி கிடையாதுங்க அசோக் நகர் பள்ளியில கழிப்பறை சரியா இல்லை அங்க வந்து தூய்மை பணியாளர் நியமிக்கப்படலை பெஞ்சு கிடையாது போன வருஷம்லாம் பெஞ்சே கிடையாது நாங்க போயிட்டு முறையிட்ட பிறகுதான் அங்க பெஞ்சே வந்தது அப்பயும் அந்த தலைமை ஆசிரியர் சொன்னது என்னன்னா இந்த பிரச்சனையை வெளில கொண்டு போவீங்க எங்க பள்ளிக்குன்னு ஒரு பெரிய நல்ல பேர் இருக்கு அரசு பள்ளியிலேயே நல்ல பேர் பெற்ற தமிழக அரசு அடுத்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு அதுதான் நீங்க அரசு பள்ளிகளை நவீனப்படுத்துதல் சொல்லிட்டு 3 வருஷமா நிறைய அதெல்லாம் பண்றாங்க நான் இல்லைங்கள பண்றாங்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே அதெல்லாம் நான் எதுவும் நான் குறை சொல்ல வரல ஆனா எனக்கு பிரச்சனை வந்து இம்மாதிரியான நபர்கள் இன்னைக்குதான் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அந்த வீடியோ பதிவேற்றப்பட்டு 4 நாள் ஆகுதுன்றேன் நான் உங்களுக்கு பிரச்சனை புரியவே இல்லை 4 நாளா 30,000 பேர் பார்த்துருக்குறாங்க அதை நேத்துல இருந்து தான் அது வந்து திடீர்னு ஹைப் ஆகி இப்போ 1 லட்சம் பேர் கிட்ட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப 4 நாள் இந்த அரசு என்ன தூங்கிட்டு இருந்ததான்னு கேட்கிறேன் இன்னொன்னு கேட்கிறேன் ஒரு கூட இருந்த ஒரு சக ஆசிரியரை வந்து ஒருத்தன் வந்து இழிவுபடுத்திட்டு போறான் அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணாங்க இந்த சர்ச்சையை பத்தி என்ன தகவல் கொடுத்தாங்க சார் இதுல சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ள அதுதான் சொல்றேன் எனக்கு அமைச்சர் வரைக்கும் சந்தேகமா இருக்கு சார் நான் பள்ளி அந்த குறிப்பிட்ட பள்ளியை தான் சொல்லணும் வழியே நீங்க பள்ளின்றது தனி கிடையாதுங்க ஒரு அரசு பள்ளி வந்து அது தினந்தோறும் ஸ்கூலோட அட்டண்டன்ஸ் வரைக்கும் கண்காணிக்கப்பட்டுட்டே இருக்க வேண்டிய ஒன்று சரிங்களா சத்துணவு போச்சா இல்லையா புரியுதுங்களா ஒரு அரசு பள்ளி அப்படிலாம் இயங்கிடாது அந்த தலைமை ஆசிரியர் முழு பொறுப்பா இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு நபர் வந்து வர்றது வந்து எனக்கு சந்தேகத்தை தருதுன்றேன் இவர் இது வரைக்கும் எந்தெந்த பள்ளிக்கு போயிருக்காருன்னு பார்க்கணும் அந்த பள்ளி ஆசிரியர்லாம் பிடிக்கணும் இன்னொன்னு இவர் சிஇஓ அதிகாரியோட பேரை பயன்படுத்துறாரு சிஇஓட பேரை பயன்படுத்துறாரு
சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஐஏஎஸ் அளவுக்கான அதிகாரியோட பேரெல்லாம் பயன்படுத்துறாரு. சார் இப்போ இந்த மகாவிஷ்ணுங்கிற அவரோட பின்புலத்தையும் அவரோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அது இருக்காங்க. பண்ணட்டுங்க. ஆனா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்களான்னு கேட்கிறோம். இது வந்து நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், நாங்க இது பண்ணிட்டோம், நாங்க சரியா இருந்திருக்கோம். இதை நீங்க நடவடிக்கை வேற எடுக்காம இருப்பீங்களா? இது எடுத்தது வந்து என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சார் நீங்க நடவடிக்கை எடுக்கலனாலும் குறை சொல்லுவீங்க, நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னா உங்களை உங்களை மக்கள் கைவிட்டுருவாங்க. நீங்க நடவடிக்கை எடுக்காம எப்படி இருப்பீங்க? இப்போ ஒரு குற்றம் நடந்தா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா? எடுத்துதான். அதை எடுத்ததே பெரிய சாதனைன்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்படி நடந்தது என்ன பண்ண போறோம் அடுத்து? இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து தடை பண்ண விடுங்க, சட்டம் எதனா உருவாக்குங்க, இல்ல அறிக்கை அனுப்புங்க, இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. இன்னொன்னு, இது அறிக்கை அனுப்பணும்னே அவசியம் இல்லைங்க. இதுக்கு அறிக்கை அனுப்பணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால்னே ஒண்ணு உண்டு. சார் இது சட்டத்துக்கு புறம்பானதுதான். அதுதான் சொல்றேன், சட்டத்துக்கு புறம்பா செயல்படாதுன்னு அறிக்கை அமைச்சு செயல்படுத்த வேண்டிய இடத்துல பள்ளி கல்வித்துறை இருக்குன்ற. உங்களுக்கு நம்ம பேசுற யாருக்குமே பிரச்சனை என்ன புரியலன்னா, இந்த மாதிரியான நபர் எப்படி வர முடிஞ்சதுன்ற அந்த ஒரு எனக்கு பதட்டமா இருக்குல்ல நமக்கு. சரிங்களா? நம்மளுக்கு பதட்டமா இருக்கு. என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டு வளர்ற பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த மாதிரியான நபர்கள் எப்படி வந்து பள்ளிக்குள்ள, அதுவும் இவ்வளவு ஆரவாரத்தோட அவர் வரவேற்கப்படுகிறாரு. இன்னொன்னு, வந்தவர் வந்து குருகுலம் அழிஞ்சிச்சுன்றாரு. குருகுலத்துல நான் படிச்சேன்னா நீங்க படிச்சீங்களா? நம்மளை படிக்க விட்டாங்களா குருகுலத்துல? நம்மள படிக்க விடலைங்கள. முழுக்க முழுக்க பள்ளி கல்வி தானே நம்மள படிக்க வச்சது. இதை வந்து எதிர்த்து பேசக்கூட ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அங்க இல்லையே. இன்னொன்னு, அந்த அசோக் நகர் பள்ளி எஸ்எம்சியில பங்கு கொண்ட ஒரு பெற்றோரை வந்து அவங்க வந்து மிரட்டின விஷயம்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைய பாதியிலேயே அவங்க இடைநிற்றல் பண்ணி வேற ஒரு பள்ளியில சேர்த்துட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவம்லாம் அந்த ஸ்கூல் எஸ்எம்சியில் நடந்திருக்கு. அந்த ஸ்கூல் எஸ்எம்சி சொன்ன உடனே செய்கிற விஷயம்லாம் கிடையாது. எனக்கு அந்த பள்ளியை ரொம்ப நாளாக தெரியும். இன்னைக்கு வந்து இதுவா ஏதோ ஒரு மிராக்கெல்லாம் இது வந்து வெளியில வைரல் ஆயிடுச்சு. அதனால கட்டாயத்தின் பேரால தான் அன்பில் மகேஷ் இன்னைக்கு வந்திருக்காரு. உண்மையிலே இது 4 நாளுக்கு முன்னாடி கூட நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை போயிட்டு உடனே வந்து ஒன்றும் இல்லை, 20,000 பேர் பார்த்துருக்காங்க முந்தா நேத்து வரைக்கும் 20,000 பேர் பார்த்துருக்குறாங்க. அப்பவுமே இது எதுனா ஒரு நடவடிக்கை மாதிரி நடந்ததுன்னா கூட ஓகேன்னா, இது நேத்து ஓரிரவுல நடந்த ஒரு பூதாகரமான விஷயம்தான் வந்து இந்த நடவடிக்கைகளுக்கே காரணம். இன்னொன்னு, அன்பில் மகேஷ் மாதிரியான அமைச்சர்கள் வந்து தே ஆர் இன்கேப்பபிள் டு பி எஜுகேஷன் மினிஸ்டர். அவங்களெல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். சார் இது சர்ச்சைக்குள்ள நீங்க ஏன் பதறீங்க? உங்களே டிஸ்மிஸ் சார். ஒவ்வொரு தடவையும் ஸ்டெப் எடுக்கிறப்ப நீங்க வந்து எடுக்கலன்றேன். நீங்க வந்து பள்ளி கல்வித்துறையில நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. இந்த மாணவிகள் வன்புணர்வு, அப்புறம் இப்படி தொடர்ச்சியா நடக்குது. பள்ளி கல்வித்துறை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. என் மாணவர்களோட கல்வி எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. ஆனா இவர் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, சில ஷோவான நடவடிக்கை மட்டும் பண்றாரு, மற்றபடி எதுவுமே இல்லை. என் ப்ரமிசஸ், என் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்றாரு, மாறா எந்த ஒரு உறுதியான நடவடிக்கைகளும் இல்லை. போயிட்டு காவடி தூக்குறதுலாம் இவர் வேலை கிடையாது. இவர் வேலை வந்து பள்ளி கல்வித்துறைக்கு, இவர் வந்து ஒரு அதிகாரிக்கு தலைமையாளர் வந்து எல்லாரையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கு. அந்த பொறுப்புல இருந்து இவர் விலகிட்டாரு என்னும் போது, இன்னொன்னு, இந்திய அரசியல் சட்டத்தின் மீது தான் இவர் உறுதிமொழி எடுத்திருக்காரு. அந்த இந்திய அரசியல் சட்டத்தை மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்ல இஎஸ் விகேரியஸ் லயபிலிட்டி. அவர் நியாயப்படி ஒன்று அவரே கூட ரிசைன் பண்ணிக்கலாம். இன்னொரு திமுக காரர் தான் அமைச்சராக வர போறாரு. சரிங்களா? அது அவருக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க வந்து ஆவடி நாசருக்கெல்லாம் கொடுக்குறீங்களா பனிஷ்மெண்ட்டு? அந்த பனிஷ்மெண்ட்டை அன்பில் மகேஷுக்கு கொடுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு பயம் வரும். இல்லைன்னா வந்து முருகன் மாநாடு இந்த மாதிரி இதுதான் நடந்துட்டு சார். அனைத்து மக்களுக்கான இது சார். நீங்க இது வரைக்கும் இந்து மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்து மக்களுக்கு எதிரான கட்சினா ஏங்க, ஒரு ஆர்குமெண்ட்டை எப்படி கவுண்டர் பண்றதுன்னு இருக்குங்க. எச்ஆர்என்சி வந்து மத நிகழ்வுகளை நடத்துறதுக்கான துறை கிடையாது. அறநிலையங்களை நிர்வகிக்கிறதுக்கான துறை இந்து அறநிலையத்துறை. அதுதாங்க, இந்து அறநிலையங்களை நிர்வகிக்கிறதுக்கான துறை. புரியுதுங்களா? இந்து அறநிலையங்கள்லாம் என்ன? கோவில் நிர்வாக கமிட்டி ஒழுங்கா இயங்குதா? கோவில் நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் சரியாக நிர்வகிக்கப்படுதா? ஆக்கிரமிப்பு இல்லாமல் நடக்குதா? கும்பாபிஷேகங்கள் ஒழுங்கா நடக்குதா? அதுல வந்து நிதி கையாடல்கள் நடக்குதா? பூசாரி நியமனங்கள், புரோகிதர் நியமனங்கள்லாம், அந்த தலைமை அர்ச்சகர் நியமனங்கள் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? எங்கேயும் நெபோட்டிசம் இல்லாம இருக்குதா?
இதெல்லாம் கண்காணிக்கிறது தான் அறநிலையத்துறையோட வேலை. முருகனுக்கு மாநாடு நடத்துறேன், அர்ஜுன் சம்பத்தை அழைக்கிறது, பிஜேபி காரனை அழைக்கிறது, அழைச்சு வந்து பாடத்திட்டங்கள், கல்வி நிலையங்கள், உங்களுக்கு எங்கெங்க தைரியம் வந்தது? அரசு பணத்துல நடத்துறீங்க நீங்க, புரியுதுங்களா? அறநிலையத்துறை என்பது தமிழ்நாடு அரசு கீழே இருக்கக்கூடியது. அந்த இந்து அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல நான் வந்து பாட்டு இந்த இது இலக்கியங்கள்லாம் பண்ணா என்னது? முருகாற்றுப்படையே இடைச்சருன்றார் வானமாமலை ஆய்வாளர், சரிங்களா? வேலன் அப்படின்னு பார்த்தா வேலன் தான் தமிழ், முருகனே வந்து சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்டதுன்றாரு வானமாமலை, சரிங்களா? நான் உங்க லாஜிக் படியே வரேன் சார். சங்ககால இலக்கியங்கள்லயும் அதுதான் அப்படிதான் இறை சம்பந்தமான முருகாற்றுப்படை இடைச்சிருங்க, அதை பத்தி இன்னொரு நாள் கூட பேசலாம். ஆனா இவ்வளவு டிஸ்பியூட் இருக்கும்போது நீங்க இதை கொண்டு வந்து எங்க மாணவர்களுக்கு நீங்க திணிப்பீங்கன்றீங்க, சரிங்களா? இதெல்லாம் தப்பு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் மாதிரியான ஆட்கள், இன்னொரு பக்கம் பள்ளி கல்வியில இந்த மாதிரியான விஷயங்கள். தமிழ்நாடு கல்வித்துறை எதனோ உண்மையிலேயே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்த நிலையை அடைஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டுல நடந்த அறிவு இயக்கம் காரணம். அறிவு இயக்கம்னா சமூக நீதி இயக்கங்கள் காரணம். அது வந்து நான் ஒரு கட்சிக்கு நான் கொடுக்க மாட்டேன். அது வந்து ஒரு 200-300 ஆண்டு கால 400-500 ஆண்டு கால வரலாறு. இன்றைக்கு கூட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, வயிற்றறிச்சல் காரணமாக தான் நம்ம தமிழ்நாடு பாடல் கழகத்தை சரிதான் அது விமர்சிக்கிறாங்க. இன்னும் இந்திய பாடத்திட்டத்தோட ரொம்ப மோசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆளுநர் சொல்றதெல்லாம் நம்ம உடம்பு அதை உணர்ந்ததுனாலதான் நம்ம பதற்றம் அடையும். அந்த விஷயத்தை உணர்ந்ததுனாலதான் நம்ம பதற்றம் அடையும். இந்த மாதிரியான விஷயம் நடக்குது. தமிழ்நாடு ஒரு அறிவியக்கம் நடந்துட்டு இருந்த மாநிலம், அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா இது எங்க போறது? ஆசிரியர்களே நாங்கெல்லாம் கண்டிப்பாங்க சார். பசங்க இந்த மாதிரி பேசியிருந்தா எனக்கு இருக்கிற 2K கிட்ஸ்ன்றது இதெல்லாம் வந்து பூமர்னு பேசிட்டு போவாங்க இந்த மாதிரியான ஆட்களை. ஸோ அந்த மாதிரி சமூகமே மாறி இருக்கிற இடத்துல நீங்க சமூகத்தை பின்னோக்கி இழுக்கிறதுக்கான இந்த மாதிரியான நபர்கள் பள்ளி கல்விகள்ல கல்வியின் மூலமா தானே சார் சாதி ஒழிப்பெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் பெருங்குற்றம் இதெல்லாம் வந்து பாடத்திட்டங்கள் மூலயமா தான் மக்களுக்கு. இது சாதி ஒழிப்பான்னு கேட்கிறேன். இது என்ன ஒழிப்பு? இது அறிவு ஒழிப்பு. இது நடந்தது ஒரு பெரிய விபத்து சார். இந்த மாதிரி விபத்து இல்லைங்க, இட் இஸ் நாட் விபத்துன்றது நடந்துட்டு போறது. இப்போ ஒருவேளை அந்த தலைமை ஆசிரியர் தடுத்து இருந்தாங்க, இல்ல அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரோட கருத்துக்கு உடன்பட்டு அவரை ஸ்டேஜ் இறக்கி வீட்டோட அனுப்பிச்சிட்டாங்கன்னா கூட ஓகே, அது விபத்துன்னு நான் ஒத்துக்கிறேன். இது விபத்து இல்லை. அந்த ஆசிரியர் இழிவுபடுத்தி வீடியோ வேற அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறாரு யூடியூப்ல. இப்பயும் அந்த யூடியூப் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப்ல இருக்கு. ஃபவுண்டேஷன்ன்றது ரேஞ்ச் ரோவர் கார்ல வருது, போலீஸ்காரங்கெல்லாம் கட்டி பிடிக்கிறது. இவரு அது கொஞ்ச நாள் பேன் பண்ணுவாங்க, யூடியூப் சேனல்லாம் பேன் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டுங்க, அது கூட பண்ணாம என்னங்க அது? நான் ஒரு கருத்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டேங்கன்னா உடனே வீட்டுக்கு சம்மன் அனுப்புறீங்களா? எல்லாரும் கைது பண்ணுறாங்க, வழக்கு தொடுக்குறாங்களே. சாதாரண எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞன் ஏதோ ஒரு அரசை எதிர்த்து போட்டால், 8 வழி சாலையை எதிர்த்து போட்டால் எத்தனை வரலாறு இருக்குங்க. அப்போ அதெல்லாம் கண்காணிக்கிற அரசு ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்க மாட்டேங்குது? அதுதான் நம்ம வருத்தமாக இருக்கு. இது மாணவர்களோட வாழ்க்கை பிரச்சனை, சாதாரணமாக பார்க்காதீங்க. அறிவியல் இயக்கம் நடத்துகிறாங்க பள்ளிகளில், இதே பள்ளி கல்வித்துறை தான். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிகள்லயும் நடத்தணும். அறிவியல் நிகழ்ச்சி அது மாதிரி சயின்ஸ் எஜுகேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க நல்ல விஷயம் நடக்கிறப்ப பாராட்டாம சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்ல பங்காளர்களா நாங்களே இருக்கிறோம், நாங்க இல்லாம இல்ல. அந்த மாதிரி அறிவியல் இயக்கங்கள் நாங்களும் போயிட்டு பேசிக்கலாம். சில பள்ளிகள்ல தான் வந்து எங்களுக்கான அனுமதிகள் வந்து அறிவியல் டெம்பர் ஊட்டக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு சில தலைமை ஆசிரியர்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அது நம்ம பேசி நம்ம அது வாங்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, எங்களை மாதிரியான ஆட்களுக்கு அனுமதி பெறதுக்கு அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எங்களைன்னா நான் என்னன்னு கூட சொல்றேன், பல அறிவியல் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நபர்களுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான நபர்கள் இலகுவா போயிடுறாங்க. அதனால இதுல பெரிய ஆபத்திற்கு உடனடியா அந்த அசோக் நகர் பள்ளிக்கூடத்துல வாரந்தோறும் அறிவியல் நிகழ்ச்சி, மூட நம்பிக்கைக்கு எதிரான நிகழ்ச்சிகளை வந்து நடத்தணும். அதை வந்து தொடர்ச்சியா நடத்தி அந்த மாணவர்களோட இதுவை மாற்றணும். இம்மாதிரியான தலைமை ஆசிரியர்கள், பிற்போக்குத்தனமான தலைமை ஆசிரியர்களை கண்டிப்பான இவங்களுக்கு எடுக்கிற நடவடிக்கைன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பா ஜாக்டோஜியா வந்தா கூட தயவுதாட்சணை இல்லாம அந்த அம்மாவை டிஸ்மிஸே பண்ண கூட தவறில்ல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் குறைந்தபட்சம் அவரை வந்து அமைச்சரவை பதவியில இருந்து நீக்கணும், இல்ல துறையனா மாற்றணும். இஸ் இன்கம்பிட்டட் டு பி எஜுகேஷன் மினிஸ்டர். அவ்வளவுதான் நான் சொல்ல நினைச்சேன். இது வரைக்கும் உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.